சத்தமுறையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 2வது ஆராதனையில் கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின இந்த இரக்கத்திற்காக தயவிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. வேதாகமத்தில் ஏசாயா 62ஆம் அதிகாரம் வசனம் 5 வசனம் மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறது ஆண்டவர் என் மேல மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி? சொல்றவங்க மாத்திரம் வலது கருத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உண்மையிலே சொல்றேன், நம்மளை படைச்ச நம்மளை சிருஷ்டித்த தேவன் நம்ம மேல மகிழ்ச்சியா இருக்கணும். சரிங்களா? அதுதான் நம்முடைய வாழ்றதுல ஒரு அர்த்தம். பாருங்க, இதுல ஆண்டவர் அவருடைய மகிழ்ச்சியை எதுல ஒப்பிட்டு காமிக்கிறார் அப்படின்னா, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல நான் எப்படி பண்ணுவேன், உங்க மேல மகிழ்ச்சியா இருப்பேன். எல்லாருக்கும் தெரியுமா மணவாளனா? தெரியுமா மணவாளனா யாரு? சொல்லுங்க பாப்போம். மணவாளனா யாரு? திருமணமான நிறைய பேர் இருக்கிறீங்க. திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டு அந்த திருமண பந்தத்துக்கு முன்பாக ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. என்னது? மணமகன் மணமகள். பாருங்க, அவங்கள தான் மணவாளன் மணவாட்டின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அதாவது மனம் முடிப்பதற்கு முன்னாடி மணமகனுங்கிற பேரும், அதே போல பெண்ணுக்கு மனம் அடிக்கிறதுக்கு முன்னாடி மணமகள்ங்கிற பேரும் கொடுக்கப்படுது. அப்போ பாருங்க, இந்த மணவாளன் மணவாட்டியை கர்த்தர் ஒப்பிட்டு சொல்றாரு. மணவாளன் மணவாட்டி மேலே, அதான் மனம் முடிக்கிற மகன் பெண் மேலே வச்சிருக்கிற மகிழ்ச்சியை போல நான் என் பிள்ளைங்க மேலே என்ன பண்ணுறேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதாவது அது ஒரு உன்னதமான ஒரு அன்பு, ஒரு உன்னதமான ஒரு மகிழ்ச்சி. அப்படி தானே? திருமணமானவங்க மாத்திரம் கையை உயர்த்தி காமிங்க பார்ப்போம். சரி, ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த திருமணத்துக்கு முன்பாக, நானும் திருமணமாக எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த திருமணத்துக்கு முன்பாக நமக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியை ஆண்டவர் வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த திருமணத்துக்கு முன்பாக அந்த திருமண பந்தத்தில் இணையும் பொழுது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி வரும். அப்படி தானே? அப்போ அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் ஒப்பிட்டு சொல்றாரு, மணவாளன் மணவாட்டிய மேலே மகிழ்ச்சியாக இருப்பது போல நான் என் ஜனங்கள் மேலே மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு புரிகிற வண்ணமாக சொல்கிறேன். ஒரு வாலிப மகன் இருக்கிறான், ஒரு வாலிப மகன் இருக்கிறான். அவன் ஆள் நல்லா கலராக சூப்பராக இருப்பார். அந்த மகன் எப்படி இருப்பார்? சூப்பராக இருப்பார். நல்ல அழகான மகன். பாருங்க, அந்த அழகான மகனுக்கு திருமணம் வர வேண்டிய பருவம் வந்துட்டு, அப்போ திருமணம் பண்ணுறதுக்கு பெரியோர்கள் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, நியமிக்கிறாங்க. அப்போ அவங்க முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நம்ம என்ன பண்ணும், இவனுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த வாலிப மகனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவன் வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஒரு வாலிப மகன். வெளிநாட்டில் வேலை பார்க்குற வாலிப மகன். இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அப்படி தானே? சில சமயம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, சில சமயம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, மறுபடியும் பணிக்காக வெளியூருக்கு போயிடுவாங்க. அப்போது அந்த வாலிப மகன் கேட்குறான், அவனுடைய மாமா அவன்கிட்ட கேட்குறாங்க, டே உனக்கு பொண்ணு பார்க்க போகிறேன், உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் நீ சொல்லுங்கிறாங்க. எப்படிப்பட்ட? நம்மகிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்களா பார்த்துக்கோங்கன்னு சில பேர் என்ன பண்ணுவீங்க, சொல்லுவீங்க. ஆனால் அந்த வாலிப மகன் அப்படி சொல்ல. அவன் சொல்கிறான், மாமா எனக்கு பிடிச்ச மாதிரி சில காரியங்களை எதிர்பார்க்குறேன் பெண்ணிடத்தில், அப்படிப்பட்ட பெண்ணாக நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு பாருங்க அப்படிங்கிறான். அப்போது அந்த வாலிப மகன், சரி சொல்லுடா, நான் உனக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் பார்க்குறேன்னு சொல்லும்போது, உங்களை எல்லாருக்கும் தெரியும் நான் கலராக இருக்கிறேன், நான் அழகாக இருக்கிறேன். அதனால் என் விருப்பத்தின்படி எனக்கு நல்ல ஒரு அழகான ஒரு கலரான பிள்ளையா பாருங்கள், என்ன பண்ணுங்க, ஒரு கலரான பிள்ளையா எனக்கு பாருங்க அப்படிங்கிறான். அவன் மனசில் இருக்கிற ஆசை என்ன பண்ணுறான், மாமாட்ட சொல்கிறான். 2வது அவன் ஒரு காரியத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம் இந்த நல்ல பிள்ளையா பார்த்தது ஓகே தான், நான் வெளிநாட்டில் இருக்கிறனால அங்கே இருக்கிற கலாச்சாரங்கள்லாம் ரொம்ப வேறுபாடான கலாச்சாரங்கள். எப்படி அப்படின்னா, வாலிப வயசுலேயே நிறைய பேர் நிறைய ஆண்களோட சேர்ந்து இருந்து தவறான பழக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் திருமணத்துக்கு முன்பாக நிறைய தவறு பண்ணிடுறாங்க. அதனால் அப்படிப்பட்ட பெண்கள் எனக்கு பார்க்காதீங்க, எனக்கு நம்ம கலாச்சாரத்தின்படி நல்ல ஒரு பிள்ளை, அதாவது ஒழுக்கமான கற்புல நல்ல ஒரு பிள்ளையாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அவன் மனசில் இருக்கிறத சொல்கிறான். உண்மை அப்படி தானே? இப்போ இந்த காலத்தில் பாருங்கள், 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. பேசி பழகினாதான் என்ன பண்ண முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு புரியும் அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, தவறான சிந்தனையில் போய் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மகன் சொல்கிறான், எனக்கு
கற்புள்ள நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளையா பாருங்கன்னு சொல்கிறான். நியாயமானதா இல்லையா? நியாயமானதுன்னு சொல்கிறவங்க மாத்திரம் இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, தொடர்ந்து கவனிங்க. அப்புறம் மூணாவது ஒரு காரியத்தை சொல்கிறான் மாமாட்ட. மாமா, இந்த 2 காரியம் ஓகே மாமா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருக்கணும். இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்களை நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். என் நண்பனுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, மனைவி மார்கள்லாம் வாழை போல அப்படின்னு மரியாதை இல்லாமலாம் பேசுகிறாங்க மாமா. அப்படிப்பட்ட மனைவியை பார்த்துறாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு பொண்ணாக இருக்கணும். 4வது ஒரு நிபந்தனை சொல்கிறான். நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், வருஷத்துக்கு ஒரு இடம் என்ன பண்ணுவேன், நான் ஊருக்கு வருவேன். சில சமயம் ரெண்டு வருஷத்துக்கு 2 இடம் கூட நான் எப்படி என்ன பண்ணுவேன், ஒரு இடம் கூட வருவேன். அதனால் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காத்திருக்கிற பிள்ளையா பாருங்கள். ஆனால் சீக்கிரத்தில் நான் என்ன பண்ணிடுவேன், அந்த பெண்ணுக்கு பாஸ்போர்ட் வாங்கி விசா வாங்கி அவளை என்ன பண்ணிடுவேன், நிரந்தரமாக வெளிநாட்டுக்கு என் கூட சேர்ந்து என்ன பண்ணிடுவேன், கூட்டிகிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும், எனக்காக பொறுமையாக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை வைக்கிறான். அப்போ எத்தனை நிபந்தனை வச்சுருக்கிறான்? 4 சொல்லுங்கள் பார்ப்போம். மொதல் என்ன நிபந்தனை? அழகான பொண்ணு. நான் சொன்னோம்ல, இந்த வாலிப மகன் நல்ல அழகான கலரான பையன், அவன் எதிர்பார்க்குறான் எனக்கு நல்ல ஒரு அழகான பொண்ணு வேணும். 2வது என்ன எதிர்பார்க்குறான் சொல்லுங்க, சத்தமாக சொல்லணும். கற்புள்ள ஒழுக்கமுள்ள ஒரு பொண்ணை எதிர்பார்க்குறான். 3வது என்ன எதிர்பார்க்குறான்? வெரி குட், கீழ்ப்படுகிறேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சரி, 4வது என்ன எதிர்பார்க்குறான்? காத்திருக்கிற பிள்ளையா இருக்கணும். சரி, இந்த 4 கோரிக்கை நியாயமானது தானே? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், நியாயமானதா இல்லை தவறானதா? நியாயமான கோரிக்கை. அப்போ இப்படிப்பட்ட சில காரியத்தை அவன் மனம் வச்சு என்ன பண்ணுறான், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனப்பெண்ணை நீங்கள் என்ன பண்ணுங்க பாருங்கன்னு சொல்கிறான். இப்போ மாமா அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, சரிடா நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் 2வது நாள்லே என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார் வீட்டுக்கு வந்து, டே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டேன் அப்படிங்கிறாரு. அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்னடா முந்தானத்தான் மாமாட்ட சொன்னேன், அதுக்குள்ளே ஒரு பொண்ணை பார்த்துட்டான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவர் கேட்குறாரு. சரி மாமா, பொண்ணு எப்படி இருப்பாங்க அப்படிங்கும்போது, டே பொண்ணு ஆள் நல்லா கலராக அழகாக இருக்கும்டா, நீ பயப்படவே வேண்டாம், உனக்கு ஏற்ற ஜோடி, உனக்கு ஏற்ற ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறார். இதான் பாருடா அப்படின்னு ஃபோட்டோவை பார்க்குறான். பொண்ணு என்னோட நல்லா கலராக இருக்கு மாமா, பரவாயில்ல, நல்ல பொண்ணையாக தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறான். மறுபடியும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மாமா நான் 2வது சொன்னோம்ல, அந்த பிள்ளை எப்படி ஒழுக்கமான பிள்ளையா, டே தங்கமான பிள்ளை, 24 கேரட் தங்கமான பிள்ளைடா, அப்படிப்பட்ட பிள்ளையை பார்க்கவே முடியாது. 3வது நீ ஒரு காரியத்தை சொன்ன பற்றியா, அவள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படினும், அம்மா அப்பா போடுற கோட்டை கூட என்ன பண்ண மாட்டா, தாண்ட மாட்டா, அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான பிள்ளைங்கிறா. 4வது என்ன சொன்னார், நீ காத்திருக்குன்னு சொன்னீல, நீ 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நீ 5 வருஷம் வர தாமதமாக இருந்தாலும் உனக்காக என்ன பண்ணுவா, காத்துட்டு இருப்பா. அப்படிப்பட்ட ஒரு மனப்பொண்ணை நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன்னு சொல்கிறான். இப்போ இந்த மனம் முடிக்க போகிற அந்த மகனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சினா, இவன் விருப்பப்பட்டபடி என்ன பண்ணுது, வாழ்க்கை துணை என்ன பண்ணுது வந்துட்டு. இப்போ அவனுக்கு அந்த மணமகள் மேலே இருக்கிற அந்த மகிழ்ச்சி தான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மணமகன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல என்னுடைய பிள்ளைங்க மேலே நான் எப்படி இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்கிறார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா, எப்படி ஒப்பிட்டு அழகாக சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், இந்த சம்பவம் முடியலை. இப்போ ஒரு நிபந்தனையை மாமா வைக்கிறார். என்ன நிபந்தனைனா, பொண்ணு வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கல்யாணத்தை சீக்கிரத்தில் என்ன பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு சீக்கிரத்தில் பண்ணணும்னு கேட்கும்போது, பொண்ணுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. ஏன்னா இப்படிப்பட்ட ஒழுக்கமான பிள்ளைங்களை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அதனால் சீக்கிரத்தில் திருமணத்தை முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க. ஒன்று அந்த மணமகன் சொல்கிறான், அம்மா பூவும் வைக்க வேண்டாம், நிச்சயதார்த்தமும் பண்ண வேண்டாம், டைரெக்டாக கல்யாணம் பண்ண ரெடி அப்படி என்ன பண்ண சொல்லிட்டான். 15வது நாளில் திருமணத்தை என்ன பண்ணுறாங்க, ஒழுங்கு செய்கிறாங்க. இப்போ அந்த திருமணத்துக்கு முந்தின நாள் ஈவினிங், அந்த மாலை வேளையில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் அந்த மணப்பெண்ணை நேரடியாக பார்க்குறான் தூரத்துலேருந்து. வீட்டில் பார்க்கும் பொழுது அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் ஒப்பிட்டு காண்பிக்கிறார். பாருங்கள், அந்த பொண்ணை பார்க்கும்போது அவர் அழகாக இருக்குது, இவனை காட்டிலும் கலராக இருக்குது. எப்படி இருக்குது, இவனை காட்டிலும் கலராக இருக்குது. அப்போது இவனுக்கு ஆச்சரியம், நம்மளை காட்டிலும் ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, அதிக அழகாக கலராக இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு சந்தோஷம். அப்போது இவன் அந்த திருமணத்துக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, ஆயத்தமாகறாங்க. இப்போ காலை வேளையில் திருமணம் ஆக பொழுது, இப்போ திருமணம் ஆகிற வேளையில் அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, திருமணத்தில் பங்கு கொள்ளும்படியாய் வந்திருக்கிறாங்க. இப்போ தான் ஒரு பெரிய காரியம் நடக்குது. என்ன அப்படின்னா, அவன் நண்பர் வந்து அவனை பார்த்து சொல்கிறாங்க, டே இந்த பொண்ணையா நீ திருமணம் பண்ண போகிற அப்படிங்கிறான். ஆமாடா, இந்த பொண்ணை திருமணம் பண்ண போகிறேன், ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். டே இல்லைடா, அந்த பொண்ணு அழகெல்லாம் இல்லை, நான் அந்த பொண்ணோட ஒரிஜினல் ஃபோட்டோவை காமிக்கிறேன்னு சொல்லி ஃபோன்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான். பாருங்கள், அந்த பொண்ணு
அவனுக்கு ஆப்போசிட்டா கருப்பா கருப்பா என்ன பண்ணுது இருக்குது. இவனுக்கு ஷாக் ஆயிட்டான். என்னடா கருப்பா இருக்குது, டே நீ ஏதோ ஃபோட்டோ மாஃபிங் எதுவும் பண்ணியிருக்கியா? டே நான் ஒன்றும் பண்ணலை, அந்த பிள்ளை போட்டிருக்கிறதெல்லாம் மேக்கப்புடா, நீ அதை நம்பி ஏமாந்துடாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் சொல்கிறான். இவனுக்கு ரொம்ப கவலையாகி போச்சு. இல்லை நண்பன் பேச்சை ஏற்றுக்கிடவும் முடியல. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இன்னொரு நண்பன் உடனே வேகமாக சொல்கிறான், டே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ தயவு செஞ்சு உன் மனசை தேத்திக்கோ. அந்த பிள்ளை ஒழுக்கமான பிள்ளை கிடையாது. அந்த பிள்ளை திருமணத்துக்கு முன்னாடி ஒரு நபரோட தவறான பழக்கத்தில் இருந்தா, அதனால் அவள் கர்ப்பமாயிட்டா. அதனால தான் அவளை சீக்கிரம் என்ன பண்ணுறாங்க, திருமணத்தை முடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. நீ வந்து மாட்டிக்கிட்டடா. என்னது நீ மாட்டிக்கிட்ட? மாமாவை தேடுறான். மாமா ஓடிட்டார். மாமாவை தேடி தேடி பார்க்குறான். நீ மாமா தான் நமக்கு பார்த்தாரு. மாமாவை காணும். மாமா பைசா வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஓடிட்டாரு. இப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ பாருங்க, மொதல் 2 காரியம் என்ன ஆகி போச்சு, ஃபெயிலியர் ஆகிட்டு. இப்போ நான் 3வது என்ன காரியம் சொல்லியிருந்தேன், வார்த்தைக்கு சரி. 2வது காரியம் போயிட்டுனா 3வது காரியம் என்னாச்சு, அம்மா அப்பா கூட்ட என்ன பண்ண மாட்டா, ஆனால் பொண்ணு என்ன பண்ணிட்டா, எப்போமோ தாண்டி போயிட்டா. சரி 4வது ஒரு காரியம் சொன்னேன். என்ன சொன்னேன் பாருங்க, வாலிப வயசுலேயே அடக்கி கொள்ள முடியாமல் என்ன பண்ணிட்டு அந்த பிள்ளை தவறு பண்ணிட்டு, அப்போ கண்டிப்பாக அவன் வர வரைக்கும் காத்திருக்குமா, காத்திருக்கவே காத்திருக்காது. பாருங்க, இவனுடைய எல்லா ஆசைகளும் உடைஞ்சு போயிட்டு இவன் மனசில் ரொம்ப வேதனையோடு காணப்படுறான். என்ன காணப்படுறான், நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன், ஆனால் என் ஆசையெல்லாம் உடஞ்சி போச்சேன்னு சொல்லி வேதனையில் அழ ஆரம்பிக்கிறான். அழுகிறது மாத்திரமில்ல, ஆண்கள்கிட்ட ஒரு குணம் உண்டு. என்ன அப்படின்னா, நான் பணம் கட்டிக்க போடுற பொண்ணு வந்து அவங்க வந்து சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்களான்னா, அவன் எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் அவன் கல்யாணம் என்ன பண்ண மாட்டான், பண்ண மாட்டான். பெண்களை கூட அட்ஜஸ்ட் பண்ணி முடிக்க வச்சிடலாம். ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. அவன் சொல்லிட்டான், நான் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன், முடிக்க மாட்டேன்ட்டான். பெற்றோர்கள்லாம் காலில் வந்து விழுறாங்க, முடிக்கவே மாட்டேன்டா. அதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த பொண்ணுக்கு நல்லா என்ன பண்ணியிருக்காங்க, பியூட்டி பார்லரில் போய் நல்லா பெயிண்ட் அடித்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு சம்பவம் தெரியும். என்ன அப்படின்னா, என் சொந்தத்தில் நடந்தது. எனக்கு என்னோடய சொந்தக்கார பொண்ணு ஒருத்திக்கு திருமணத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், நாங்கள் ஊருக்கு போகிறோம், கள்ளிக்குளங்கிற ஊருக்கு. அப்போது அந்த பொண்ணை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கருப்பான பொண்ணு, சரிங்களா. அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து நான் தான் என்ன பண்ணுறேன், அவளை விடிய காலையில் பியூட்டிஷியனுக்கு என்ன பண்ணுறேன், அவளை கூட்டிகிட்டு போகிறேன். ஏன் அப்படின்னா, என்கிட்ட கார் இருந்தனால நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நானும் சரி அந்த பொண்ணை காலையில் கல்யாணம் விடிய காலையில் 6 மணி 5 மணிக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போது இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணு ஒரு ரூம்குள்ளே பியூட்டிஷியனுக்குள்ளே போயிட்டு சரின்னு சொல்லி போயிட்டுன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு வெள்ளைக்கார பொண்ணு அப்புறம் வந்துச்சு, வெளியே வெள்ளைக்கார பொண்ணு வந்துன்னு சொல்லி என் காரை தட்டுச்சு. நான் என்னடா வெள்ளைக்காரங்க இந்த காலத்தில் வந்திருக்கான்னு சொல்லி ஜன்னலை திறந்து பார்த்தா என் சொந்த அத்தை பொண்ணு. எனக்கு ஒன்றும் ஓடலை. என்ன போய் பண்ண, நீ இப்படி இருப்பியா, நீ எப்படி மாறின, அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டா, வண்டியில் ஏறிட்டா. மாப்பிள்ளை நல்லா கலருங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது பார்க்குறேன், மாப்பிள்ளையை காட்டில் ஒரு படி மேலே. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, முகத்தில் மேக்கப் போடுறத பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், வெள்ளைக்காரங்க தோற்று போயிடுவாங்க. முகத்தில், கையில், காலில் அட்ரஸே தெரியல. அந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சம்பவத்தில் ஏமாற்றிட்டாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு தெரியும், தெரிஞ்சு தான் முடிக்கிறாரு, அது வேறு விஷயம், சரிங்களா. பாருங்கள், இப்படி அவன் நிலைமை ஃபுல்லாக உடைஞ்சு போன ஒரு சூழ்நிலை. பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்ன பண்ணுறான், அவன் வந்து வேதனையோட திருமணத்தை நிப்பாட்டுறான். இப்போ அன்பான தேவ ஜனமே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஒரு சாதாரண மனுஷன் சொல்கிறான், எனக்கு வரப்போகிற மணவாட்டி இப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும், அது கற்புள்ளதாக இருக்கணும், அது என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கணும், எனக்காய் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவருடைய அழகுக்கு பூமியில் ஒருத்தர் நிகரில்லை. எடுத்து வாசிக்கலாமா? உன்னத பாடல் எடுத்துக்கோங்க பார்ப்போம். உன்னத பாடலில் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 16ஆம் வசனத்திலேருந்து ஒருவர் வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன்னத பாடல் 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என் நேசர் வெண்மையும் செவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், அவர் தலை தங்கமாயிருக்கிறது, அவர் தலைமயில் சுருளாயும் காகத்தை போல கருமையாகவும் இருக்கிறது, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களை கொப்பானவைகளாக இருக்கிறது, பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது,
அவர் கன்னங்கள் கந்த வர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது, வாசனையுள்ள வெள்ளை போல அதில் வடிகிறது. பாருங்க, அதில் 16 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அழகுள்ளவர். அப்போ பாருங்க, மணவாளனா யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மணவாட்டினா யாருன்னு சொல்லுங்க பாப்போம். திருச்சபை, நீங்களும் நானும் தான். அப்போ மணவாட்டினா யாரு சொல்லுங்க? திருச்சபை. மணவாளன் இயேசு கிறிஸ்து. பாருங்க, நம்ம ஆண்டவரை பற்றி இப்போ நம்ம படித்தோம். அவர் எவ்வளவு அழகான தேவன். அப்போ அவருக்கு ஏற்ற மணவாட்டியாக என்ன இருக்கணும்? அவங்களும் எப்படி இருக்கணும்? அழகாக இருக்கணும். என்ன பண்ணணும்? கற்புள்ளவங்களாக இருக்கணும். என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அப்போது ஒரு பூமியில் ஒரு மனுஷனுக்குள்ள மனைவி எப்படி இருக்கிறாங்களோ அதை காட்டிலும் அதிகமாய் கர்த்தருக்குரிய மணவாட்டியாகிய திருச்சபை அது அழகுள்ளதாகவும், அதுவும் தேவன் விரும்புகிற அழகுள்ளதாகவும், கற்புள்ளதாகவும், அதாவது பரிசுத்தம் உள்ளதாகவும், அது மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தைக்கு, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறதாகவும், அது மாத்திரமல்ல அவர் எப்போ வந்தாலும் ஆயத்தமாக இருக்கிறதாகவும் இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா உங்க எல்லாருக்கும்? அப்போது அவர் தான் மணவாளன், நம்ம தான் யார்? மணவாட்டி. சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் நீங்கள் முதல்ல எதை பார்ப்பீங்க? பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? மார்க் போட்டுருவீங்க, அப்படி தானே? பொண்ணு நல்லா இருக்குது, மாப்பிள்ளை சொத்தை. என்னன்னா மாப்பிள்ளை நல்லா இருக்காரு, பொண்ணு சொத்தை. எத்தனை கல்யாணத்தில் போட்டிருக்கீங்க? எத்தனை குடும்பத்தை பிரிச்சிருக்கிறீங்க நீங்கள்? அப்படி இல்லை, சரிங்களா? பாருங்க, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பார்த்தோன்னு என்ன பண்ணிடுவோம்? இதே ரெண்டும், பொண்ணும் நல்லா இருக்கு மாப்பிள்ளையும் நல்லா இருக்குன்னு என்ன சொல்லுவோம்? சூப்பர்டா, ஜோடி பொருத்தம் சூப்பர் தான். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம மணவாளன் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்ட மணவாட்டியை நீங்களும் நான் என்ன பண்ணணும்? மாறணும். சொல்லணும், இந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி. நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆண்டவர் ஒரு வசனத்தை கொண்டு உங்களோட பேச போகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? தேவன் விரும்புகிற அழகு. காரியம் பாருங்கள், வாசிக்க போகிறீங்க, எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம் எல்லாரும். ஏசாயா 61:10. ஏசாயா 61:10. 61:10மா? களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும், மணவாட்டி நகைகளினால் தங்களை சிங்காரித்துக் கொள்வதற்கும், கவனிங்க, ஒப்பாக சொல்லுங்க, அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒரு விசேஷித்தமானவர். மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ கருப்பாக இருக்கிற, நீ கலராக இருக்கிற, நீ கட்டையாக இருக்கிற, நீ வளர்த்தியாக இருக்கிற, நீ குண்டாக இருக்கிற, நீ ஒல்லியாக இருக்கன்னு சொல்லி உங்கள் புறம்பான அழகாக பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் எதை பார்க்குறாரு தெரியுமா? உன் இருதயத்தை பார்க்குறவர். அவர் எந்த அழகை விரும்புகிறார் தெரியுமா? நீ இரட்சிப்புங்கிற வஸ்திரத்தை அணிவித்த ஒரு அழகுள்ள மணவாட்டியாக இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பாடல் தெரியுமா? நான் கருப்பா சகப்பான்னு பார்க்கலன்னு சண்டேலஸ் பாடல் தெரியுமா? தெரியாதா? இப்போ படிக்கலாமா? சேர்ந்து படிக்க போகிறோம். தெரியாதவங்க என்னை தொடர்ந்து பாடுங்க, சரியா? ஏன் அப்படின்னா, இந்த நாட்களில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏம்மா எனக்கு மட்டும் ஏமா அப்படி பருவம் வந்துருக்கு, நான் மட்டும் ஏமா அப்படி அசிங்கமாக இருக்கேன், ஏம்மா நான் மட்டும் என்னை மட்டும், நான்லாம் கேட்பேன் எங்கள் அம்மாட்ட, ஏம்மா என்னை மட்டும் ஏமா கருப்பாக பெற்ற. இப்போலாம் நான் சின்ன வயசில் கேட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, என்னை எல்லோரும் சின்ன வயசில் காக்கா காக்கான்னு கூப்பிடுவாங்க ஸ்கூலில். அப்போ எனக்கு வேதனையாக இருக்கும், ஏமா என்னை மட்டும் கருப்பாக பெற்றேன் அப்படிலாம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் தேவனை அறிஞ்சதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவன் தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. சேர்ந்து பாட போகிறோம். நான் கருப்பா சகப்பான்னு பார்க்கல, நான் கட்டையா நெட்டையா பார்க்கல, என்னையும் நேசிக்கும் தேவன் உண்டு, இயேசுதான் தம்பி. சொல்லுங்க, நான் கருப்பா சகப்பான்னு பார்க்கல, நான் கட்டையா நெட்டையா பார்க்கல, என்னையும் நேசிக்கும் தேவன் உண்டு, இயேசுதான் தங்கா.
அவர் படைப்பு நான், அழகு பிள்ளைதான், அவரின் கரத்தில் அடங்கி இருக்கிறேன். அவர் படைப்பு நான், சத்தமா, அழகு பிள்ளைதான், அவரின் கரத்தில் அடங்கி நிற்கிறேன். மறுபடியும் சொல்லுங்க, அவர் படைப்பு நான், நல்ல சத்தமா, அழகு பிள்ளைதான், அவரின் கரத்தில் அடங்கி நிற்கிறேன். நல்ல சத்தமா, அவர் படைப்பு நான், அழகு பிள்ளைதான், அவரின் கரத்தில் அடங்கி நிற்கிறேன். நான் கருப்பா சகப்பான்னு பார்க்கல, நான் கட்டையா நெட்டையா பார்க்கல, என்னையும் நேசிக்கும் தேவன் உண்டு, இயேசுதான் தம்பி. சொல்லுங்க, நான் கருப்பா சகப்பான்னு பார்க்கல, நான் கட்டையா நெட்டையா பார்க்கல, என்னையும் நேசிக்கும் தேவன் உண்டு, இயேசுதான் தங்கா. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு திருமண வயதுக்கு வந்து எனக்கு நல்ல மாப்பிள்ளை, எனக்கு நல்ல பெண்ணு கிடைக்காதுன்னு சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு இருந்தால் கவலைப்படாதீங்க. உங்களை படைச்சவர் யார்? ஏசப்பா. உங்களுக்கு ஏற்ற துணையை செம்மையாக சூப்பராக என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்கள், ஆதாமை படைச்சவர் யார் தெரியுமா? ஆண்டவர். அதே ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற ஒரு ஏவாளை என்ன பண்ணுறாரு? கொண்டு வந்து கொடுக்குறாருங்க. அவர் வந்து நீங்கள் கருப்பா அசிங்கமாக இருக்கீங்க, குண்டா இருக்கீங்க, கருப்பாக இருக்கீங்க, வளர்த்தியாக இருக்கீங்க, அப்படி எதுவும் பார்க்க மாட்டார். நீ ஏசப்பாவை நேசினா உன் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் ஒழுங்குறமாய் செய்வார். அல்லேலூயா. உண்மையிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆதாமுக்கு ஏவாளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கூட்டிட்டு வந்து கையில் கொடுக்குறார். அதே போல் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை உங்கள் வாழ்க்கை பருவம் வரும்பொழுது கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். யார் உங்களை கருப்புன்னு சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, யார் உங்களை குட்டைன்னு சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, யார் உங்களை தடின்னு சொன்னாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் யாருடைய படைப்பு? இயேசுவின் படைப்பு. எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். நான் சொல்ல போகிறீங்க. அவர் படைப்பு நான். சொல்லுங்க, அவர் படைப்பு நான், அழகு பிள்ளைதான். சொல்லுங்க, அவர் படைப்பு நான், அழகு பிள்ளைதான். நல்ல சத்தமா சொல்லுங்க, அவர் படைப்பு நான், அழகு பிள்ளைதான். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக அல்லே சொல்லுங்க பார்ப்போம். எஸ், நீங்க ஏசப்பாவுடைய படைப்பு. யார் உங்களை கிண்டல் பண்ணாலும் கேலி பண்ணாலும் கவலைப்படாதீங்க. நீங்க யாருடைய படைப்பு? ஆண்டவருடைய படைப்பு. அல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன், எது அவசியம்? அழகு. என்ன அழகு அவசியம்? ரெச்சிப்பின் வஸ்திரம் அவசியம். ரெச்சிப்பின் வஸ்திரம்னா என்ன, ரெச்சிப்புனா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க வேதாகமத்தை. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாசிங்க பார்ப்போம். என்னவென்றால், நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று என் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நான் சொன்னேன், தேவனுக்கு விருப்பமான அழகு என்ன அப்படின்னா, ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்குள்ள இருந்தால் தான் நீங்கள் தேவனுக்கு பிரியமான அழகுள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஆண்டவர் தோற்றத்தை பார்க்குறவர் இல்லை. இப்போ இந்த ரட்சிப்பை எப்படி பெறணும் அப்படின்னா, இந்த வசனம் அழகாக சொல்லுது. எல்லாரும் வாசிக்க போகிறோம். வாசிங்க பார்ப்போம். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை ஏசப்பாவை தெரியாமல் இருக்கலாம். எனக்கும் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், ஏசப்பா எனக்காக நீங்கள் மரிச்சிங்க, நீங்கள் தான் என் தேவன் சொல்லும் பொழுது அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் இன்னைக்கு தான் இந்த சபைக்குள்ளே வந்திருந்தாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். அவர் இதுக்கு எந்த சார்ஜும் பண்ண மாட்டார், இலவசமாக கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மனுஷங்க உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி உங்களை காயப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி உங்களை அள வைப்பாங்க. ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு ஆறுதலாக இருந்து ரட்சிப்பை தந்து உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்குள்ள இருக்குமானால், நீங்கள் எந்த தொலை தூரத்தில் இருந்தாலும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இயேசு உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ நமக்கு தேவையானது என்னது?
அழகு வேணும், அந்த மணவாளனாகி இயேசு கிறிஸ்துக்கு உகந்த மணவாட்டியாக இருக்கும்னா தேவன் விரும்புகிற அழகு வேணும். அந்த தேவன் விரும்புகிற அழகு தான் ரட்சிப்பின் வஸ்திரம். சரி, நீங்கள் எல்லாரும் இப்போ இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக்குள்ள ஆசையாக இருக்கிறீங்களா? அப்போ மறுபடி ஒரு இடம் மட்டும் எனக்காக வாசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீங்கள் தான் வாசிக்க போகிறீங்க, சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். லேலூயா. பாருங்க, நீங்க தேவ ரட்சிப்பை இப்ப பெற்றிருக்கீங்க. எந்த நேரத்திலும் இந்த ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. லேலூயா. சரி, இப்ப அடுத்தாப்புல ரெண்டாவது என்ன நிபந்தனை இருக்கு சொல்லுங்க. அழகு எதிர்பார்த்தாங்க. ரெண்டாவது என்னது? கற்புள்ள கன்னிகையா இருக்கணும்னு சொல்லி மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அப்போ வாசிங்க போறீங்க பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எந்த கணவனும் தன் மனைவி விட்டு கொடுக்க விருப்பப்பட மாட்டார், அப்படிதானே? அதே போல எந்த மணவாளனும் தான் மனைவி வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க விருப்பப்பட மாட்டார். அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த திருச்சபை ஜனங்களை விட்டு கொடுக்க என்ன பண்ண மாட்டாரு? விரும்ப மாட்டாரு. அவர் விரும்புகிறது நீ கற்புள்ள மனுஷியா என்ன பண்ணணும்? இருக்கணும். கற்புனா பரிசுத்தம் உள்ள மனுஷியா இருக்கணும். நீங்க சொல்லலாம், ஆனா நீங்க இன்னைக்கு தான் சொல்றீங்க நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சில விஷயத்துல நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடந்துட்டேன், நான் என்ன செய்வதுன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், ரட்சிப்பு தந்த இயேசு உங்களை சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் கற்புள்ள பாத்திரவானாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ். நீங்க எந்த இடத்துல தவறு பண்ணியிருந்தாலும், ஏசப்பா நான் இந்த தப்பை உணர்ந்துட்டேன், இனி நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன், நான் கற்புள்ளவளாக இருக்க ஆசைப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் செஞ்ச எல்லா பாவங்களையும் தவறுகளையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அழிச்சு போட்டுட்டு உங்களை ஒரு சுத்தமுள்ள மனுஷியாய் அவருடைய இரத்தத்தினால கழுவுகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ரெண்டாவது என்ன சொன்னேன்? கற்புள்ள கன்னிகை. சரி, மூணாவது என்ன காரியத்தை மணவாளன் எதிர்பார்க்கிறாரு? நல்லா சத்தமாக சொல்லுங்க. கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா தேவன் நம்முடைய கண்கள் என்ன பண்ணும்? பார்க்க ஆரம்பிச்சிடும். உண்மையிலே பாருங்க, ஆபிரகாம் ஐயாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாரு அப்படின்னா தன் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன காரியம் அத்தனைக்கு என்ன பண்றாரு? கீழ்ப்படுகிறார். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 16 வாசிங்க பாப்போம். ஒருத்தர் நல்ல சத்தமா வாசிங்க. இல்லம்மா, 22ல் 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. உன் ஏத சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால், அப்படியே வாசிங்க, சொல்லுங்க பாப்போம். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும். பாருங்க, ஆபிரகாம் ஐயாவுக்கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. உன் மகன் நீ என்ன பண்ணு, எனக்காக பலி கொடுங்கிறாரு. இப்போ எந்த தகப்பனாடி இதை செய்வானா? செய்ய மாட்டார். ஆனால் சொன்னது ஆண்டவர் சொல்லி அவனுக்கு தெரிஞ்சனால அவன் பலி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறான்? துணிஞ்சு தன் பிள்ளைய பலி கொடுக்க போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை சோதிச்சு பார்க்கறதுக்காக இந்த காரியத்தை செஞ்சேன், நீ உன் பையனை பலி கொடுக்காத, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சபடினால உன்னையும் குடும்பத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். இங்கே இருக்கிற அன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் மேன்மையை, ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது? நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. எனக்கு என் மனைவி இருக்கிறாங்க.
எனக்கு என் மனைவியோட இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கணும் ஆசை இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு என் மனைவியோட இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு என் மனைவியை பிடிக்காது. இந்த வார்த்தை சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ திருச்சபை எப்படி இருக்கணும்? அப்படி தான் இருக்குது. எனக்கு ஏசப்பாவோட இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கணும், ஆனால் ஏசப்பா வார்த்தையை நான் என்ன பண்ண மாட்டேன். அதுதான். அப்போ பாருங்கள், நான் என் மனைவி இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் மாறணும் அப்படின்னா நான் என் மனைவியை என்ன பண்ணணும்? நேசிக்கணும், அவளுக்கு நான் கீழ்ப்படியணும். அப்படி தானே? அப்படின்னா தான் நான் அவள் இருதயத்துக்கு ஏற்றவளாய் மாற முடியும். எனக்கு அவளை பிடிக்காம நான் அவள் இருதயத்துக்கு ஏற்றவளாய் மாற முடியாது. அப்போ இயேசு சொல்றாரு, நீங்க என் இருதயத்துக்கு ஏற்றவளா இருக்கணும்னா என் வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். நீங்க கீழ்ப்படியும் பொழுது நீங்க இருதயத்துக்கு ஏற்றவளா என்ன பண்றீங்க? மாறுறீங்க. அப்போ மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவளா மனுஷியா நீ என்ன பண்ற? மாறுற. அப்போ இதை மறந்து போயிடவே கூடாது. தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவனா வாரினா என் வார்த்தை கட்டாயம் நீ என்ன பண்ணும்? கீழ்ப்படியணும். பாருங்க, கடலும் காற்றும் அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுது? கீழ்ப்படியுது. கடலும் காற்றும் கீழ்ப்படியுது. மனுஷர்கள் சில சமயம் என்ன பண்றோம்? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய தவறி போயிடுறோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 8:27 வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? பாருங்க, இந்த சம்பவத்தை நானே சொல்றேன் பாருங்க. அதாவது படகுல சீஷர்கள் பிரயாணம் பண்ணி போறாங்க. அப்போ பிரயாணம் பண்ணி போகும்போது என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கடல் சீற்றம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டு? அடிக்க ஆரம்பிச்சிட்டு. கடல் பிரயாணத்தை உங்களுக்கு எல்லாருமே தெரியும். கடல்ல பிரயாணம் பண்ணும்பொழுது சீஷர்கள் இருக்கிறாங்க, ஏசப்பா அங்கே நித்திரை பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க. கடல் சீற்றமாக அடிக்குது, காற்று கொந்தளிச்சு அடிக்குது. அந்த படகை என்ன பண்ண போகுது? கவிழ போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சீஷர்கள் யாரை எழுப்புறாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை எழுப்புறாங்க. இயேசு கிறிஸ்துவை எழுப்புனோன்னு ஏசப்பா சொல்றாங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாப்பா, நான் உங்க கூட தானே இருக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுலப்பா அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாரு, இறையாதே அமைதலா இருன்னு சொல்றாரு. காற்றும் கடவுள் என்ன பண்ணுது? ஒரே ஒரு வார்த்தை, இறையாதே, அவ்வளவுதான். ஒரு வார்த்தைக்கு என்ன பண்ணுது? ஆனா அதே கடலை படைச்சவர் தான் நம்மளையும் என்ன பண்ணாரு? படைச்சாரு. அதே காற்றை படைச்சவர் தான் நம்மளையும் என்ன பண்றாரு? படைக்கிறாரு. அதேனால தான் அவர் சொல்றாரு, எனக்கு உமல உரிமை இருக்குது, ஏன்னா நான் உன்னை படைச்சிருக்கிறேன். இந்த கடலும் காற்றும் கீழ்ப்படுகிறது போல நீயும் எனக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணுங்கிறாரு. அப்போ தேவன் கீழ்ப்படிய சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. அப்போ அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனவாட்டியாய் மாற முடியும். கடைசியான ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன சொன்ன பாருங்க? காத்திருக்கணும். பாருங்க, நான் வெளிநாட்டுக்கு அந்த மனுஷன் போனா சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த மகன் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு. அவர் எப்பவும் என்ன பண்ண மாட்டார்? வரமாட்டார். வருஷத்துக்கு ஒரு இடம் தான் என்ன பண்ணுவார்? வருவார். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுவார்? அவர் உனக்கு பாஸ்போர்ட்டும் விசாவும் வாங்கிட்டு நிரந்தரமாக என்ன பண்ணிடுவார்? அந்த மணவாளன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த வெளிநாடுங்கிறது பரலோக ராஜ்யம். ஆண்டவர் மரிச்சார், உயிர் தெளிந்து என்ன பண்ணுறாரு? போயிருக்காங்க. அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொந்தமாய் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் ஆண்டவர் மறுபடியும் நமக்கு வருவார். வரும் பொழுது நம்மளை அவர் ஆயத்தப்படுத்தி நம்மளை எடுத்துக்கொண்டு செல்கிற ஒரு போதுமான தேவனாய் வருவார். அல்லேலூயா. பாருங்க, தேவ வருகை ரொம்ப சமீபமாக இருக்குங்க. ஆண்டவர் எந்த நேரத்திலையும் வருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்ம கிட்ட ஒரு விஷயம் இல்லை, நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் ஆயத்தத்தோடு காத்திருக்க என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடுறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் காத்திருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் வருவான்னு சொல்லி காத்திருக்கிற பெரிய விஷயம் இல்லை. ஆயத்தத்தோடு காத்திருக்கிறவர்கள் மாத்திரம் என்ன பண்ண முடியும்? போக முடியும். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், 10 கன்னிகை இருக்கிறாங்க. அதில் 5 கன்னிகை கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? சத்தமாக சொல்லுங்க. என்ன இருக்குது? இன்னும் 5 பேர்ட்ட என்ன இல்லை. 10 பேருமே தூங்குறாங்க. அப்படி தானே? 10 பேருமே தூங்குறாங்க. 10 பேர் தூங்கும்போது ஒரு சத்தம் வருது, இதோ மணவாளன் வருகிறார் சத்தம் வந்தோடனே 10 பேர் எந்திக்கிறாங்க. 10 பேர் நினச்சிட்டாங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோன்னு. ஆனால் ஆயத்தமாக இருக்கிற அந்த 5 கன்னிகை மாத்திரம் தான் என்ன பண்ணாங்க? ஆண்டவரோடு கூட பிரவேசிச்சாங்க. அன்பான தேவஜனமே, நீ என்னதான் பாடல் பாடி என்னதான் ஆராதிச்சு கர்த்தருக்கு உகந்த மாதிரி காரியத்தை செய்தாலும் அவர் வரும்போது அதுக்கு ஏற்ற ஆயத்தம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், கர்த்தர் விரும்புகிற அழகு இல்லாமல் இருப்பே ஆனால் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? பாருங்க, கடைசி ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க போறோம். மத்தேயு 25:14 வசனத்தை வாசிக்கலாமா?
25:13 மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் சொல்றாரு. மனுஷகுமாரன் வருகிற நாளையாவது நீங்க அறியாமல் இருக்கிறபடினால விழித்திருங்க. ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவ ரட்சிப்பை கொடுக்கணும்னு ஆசைப்படுகிறாரு. உங்களை கற்புள்ளவர்களாய் சுத்திகரிக்கணும்னு ஆசைப்படுகிறாரு. ஆண்டவர் நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்படிலாம் நீங்கள் செய்திருக்கும் பொழுது அவர் வரும் பொழுது ஒரு கஷ்டம் இல்லாத, கண்ணீர் இல்லாத, வருத்தம் இல்லாத, வேதனை இல்லாத ஒரு ஸ்தலத்துக்கு நம்மளை கூட்டி செல்வார். அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் நானும் சந்தோஷமாய் களி கூறணும்னு சொல்லி தான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆமென். அதற்காக அவர் செய்த பெரிய தியாகம் என்ன தெரியுமா? நீங்கள் செஞ்ச பாவத்திற்காக, நீங்கள் செஞ்ச அக்கிரமத்துக்காக, நீங்கள் செஞ்ச மீறுதலுக்காக அவர் தான் சொந்த இரத்தத்தை சிந்தி தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, நான் உன் மேலே வச்ச அன்பு தான் உலகத்தில் வச்ச மிகப்பெரிய அன்புன்னு காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. எந்த மனுஷனும் நமக்காக இரத்தத்தை சிந்த மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக, நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக உங்களுக்காக இரத்தத்தை சிந்தின தேவன். அல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு அல்லே சொல்லாமா?